மாலை வணக்கம். மகிழ்வோர் மன்றத்தினுடைய 88வது மாத கூட்டம் இனிதே ஆரம்பிக்கின்றது. வந்திருக்கின்ற விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வந்திருக்கின்ற மூவருமே முனைவர்கள். முதலாக இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க வந்திருக்கின்ற உண்ணாமலை தொழில்நுட்பங்களினுடைய பேராசிரியை முனைவர் எஸ். பார்வதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற முதுகலை ஆசிரியை நாடார் மேல்நிலைப்பள்ளியினுடைய முனைவர் கே. அனிதா ராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மகிழ்வுரை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் தமிழ்துறை பேராசிரியை எத்திராஜ் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியை எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருமாறு மன்ற காப்பாளர் யோ. செல்வின் அவர்களை அழைக்கிறோம். மகிழ்வோர் மன்ற 88வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. இம்மாத கூட்டத்திற்கு தலைமையுரை ஏற்க வந்திருக்கக்கூடிய கோவில்பட்டி உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரியின் பேராசிரியை முனைவர் எஸ். பார்வதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக முன்னிலை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியை முனைவர் அன்பு சகோதரி கே. அனிதா ராணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவியர்கள் சிறப்பு நிகழ்வாக, அதாவது குழந்தைகள் ஜோக்குகள் சிந்தனை கருத்துக்கள் சொல்ல வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களையும் அதற்கு ஏற்பாடு செய்த ஆசிரிய பெருமக்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக புத்தக மதிப்புரை தர வந்திருக்கக்கூடிய புத்தக மதிப்புரை தந்து வாசிப்பதை நேசிப்பவர் விருது பெற வந்திருக்கக்கூடிய நாடார் மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியை ராஜலட்சுமி அவர்களையும் செல்வன் அபிஜித் அவர்களையும் செல்வி தேசிகா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய அரசின் அறிவு மலர் விருது பெற்ற பேச்சாளர் அன்பு சகோதரி முனைவர் மா. எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்களை வருக வருக என வரவேற்று, அதற்கு மேலாக பார்வையாளராக வந்து இந்த 88வது மாத கூட்டத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பார்வையாளர்களையும் ஒரு சேர வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற முனைவர் எஸ். பார்வதி அவர்கள் தலைமையுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாநகரின் பெருமைகளில் ஒன்றான நமது மகிழ்வோர் மன்றத்தின் இந்த 88வது மாத கூட்டத்தில் பேசுவதற்கான நல்வாழ்ப்பை எனக்கு தந்த பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சிறப்புமிக்க மகிழ்வோர் மன்ற நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் அவர்களின் துணைவியார் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் மேம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சார் அவர்களின் தலைமையில் மகிழ்வோர் மன்றத்தின் செயல்பாடுகள் மூலம் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரையிலான மகிழ்வோரின் எல்லை விரிவுபடுத்தி கொண்டிருக்கும் நம் மகிழ்வோர் மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றிகள் பல. இன்றைய இளம் தலைமுறை செல்வங்களான மாணவ மாணவியரை ஊக்கப்படுத்தும் நோக்கில் நமது மகிழ்வோர் மன்றத்தின் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. ஏன் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அவங்களோட வளர்ச்சிகளை வெளிக்கொண்டு வந்துறதுக்கு ஒரு மேடையை உருவாக்கி தர்றது பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி உள்ள தலைப்பு உங்களுக்கே தெரியும், எண்ணங்களை செதுக்கு மகிழ்ச்சி உனக்கு. அந்த தலைப்புக்கு ஏற்றது இந்த குழந்தைகள் பருவத்திலிருந்தே நம்ம அவங்களுக்கு இந்த எண்ணங்களை செதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர்றோம். அது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு ஊன்றுகோல் மூலமாக அவங்க அதை செயல்படுத்துகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம்.
அந்த மாதிரி பண்ணுறது வருங்கால சந்ததியருக்கான ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமான ஒரு நிகழ்வு. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்வோம். ஏன் வந்து அந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மகிழ்வான வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுதல் நம்மளோட பாரதியார் அவர்கள் சொன்ன வரிகள் மூலமாக நம்ம வந்து சொல்லலாம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து ஒரு உத்வேகமாக வச்சுக்கிட்டு நம்ம எண்ணங்களை மேம்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியோட மன உறுதியோட ஒரு முன்னேற்றத்தை வந்து பெறலாம். அதாவது இது எப்படி வந்து எண்ணங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும்னா, நம்ம கடந்த கால எண்ணங்களோட தொகுப்பு தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கை. ஓகேவா? நம்ம எப்படி எண்ணுறோம், எவ்வளோ நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த வாழ்க்கை முறை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அந்த வளமான எண்ணங்களை வந்து ஒருமுகப்படுத்தி மன உறுதியோடு அதை செயலாக்கி நம்ம வந்து வாழ்வில் சாதிக்கணும். ஸோ இப்போ முக்கியமாக நம்ம குழந்தை பருவத்தில் அந்த எண்ணங்களின் மேம்படுத்துதல் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ நம்மளை பலர், குறிப்பாக குழந்தைகள், நம்ம வீட்டு குழந்தைகள் நம்ம மூலமாகவே மொபைல் ஃபோன் வந்து அதிகப்படியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால வேறு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்குறோம். ஆனால் அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இழக்கிறோம். அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பாதிப்பை உருவாக்குது, அந்த குழந்தைகளோட மனசில் எந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா, நம்ம குழந்தைகள் வந்து அந்த ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனால 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் வித் சோஷியல் அண்ட் எமோஷனல் ஸ்கில்ஸ், இன்னொன்று வந்து மென்டல் லேசினஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சோஷியல் அண்ட் எமோஷனல் ஸ்கில்ஸ் வந்து எப்படி ப்ராப்ளமாக வந்து மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, முக்கியமாக என்ன விஷயம், நம்மளால் வந்து ஃபோன் பார்க்குறோம், ஃபோனில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து புதுசாக யார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ அவங்கக்கிட்ட பழகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது கிடையாது. 2வது விஷயம் என்னென்னா, லைஃப் சேலஞ்சஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. அதாவது எப்படி மென்டல் லேசினஸ்ன்ற முறையை எப்படி சொல்கிறாங்க, சிம்பிள் என்னென்னா, நம்ம டீப் திங்கிங் வந்து நம்ம பிரெயின் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துரும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தை பருவத்துலேருந்தே அவங்க அதிகமாக ஆழ்ந்து சிந்திக்கிற பழக்கத்தை நம்ம அவங்களுக்கு கொண்டு வந்தால் தான் அவங்களோட எண்ணங்கள் வந்து வலிமையாக இருக்கும். இந்த மென்டல் லேசினஸ்னால என்னது, அவங்க வந்து சூழ்நிலையை சமாளிக்க தான் பழகுறாங்க, சூழ்நிலையை எதிர்கொள்ள பழகிறதில்ல. ஸோ அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள பழகணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த நல்ல எண்ணங்கள் சிந்தனை திறனுடன், ஆழ்ந்த சிந்தனை திறனுடன் கூடிய நல்ல எண்ணங்கள் நமக்கு வேணும். அதற்கு திறவுகோலாக இருக்கிறது தான் முக்கியமாக மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால முக்கியமாக நம்ம குழந்தைகிட்ட நம்மக்கிட்ட ஒரு சில மாற்றங்கள் வரும் நம்ம பிரெயினில். ஸோ இது மென்டல் ஹெல்த்துக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குழந்தைகள்கிட்ட மகிழ்வான மனநிலை, மகிழ்வான எண்ணங்கள் உருவாகிறது மூலமாக பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறமா ஃபோக்கஸ், அவங்க வந்து என்ன குறிக்கோளில் இருக்காங்களோ அதை அடைவதற்கான எண்ணங்களை நம்ம மனமே நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த குறிக்கோளை நம்ம வந்து அடைய முடியும். இது முக்கியமாக உள்ளது என்னென்னா, டெசிஷன் மேக்கிங் அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எல்லாருமே நிறைய மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, எல்லாருமே உணர்வு பூர்வமாக யோசிக்கிறோம், அறிவுபூர்வமாக யோசிக்க தவறிடுறோம். ஸோ அதனால் நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம நியூ இன்ஃபர்மேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுறது அந்த குழந்தைகள்கிட்ட முன்னேறணும் அப்படின்னா மகிழ்ச்சியான மனநிலை வேணும். அந்த மகிழ்ச்சியான மனநிலை, அந்த திறன்கள் எல்லாமே வலுப்புறதுக்கான ஒரு பெரிய முக்கியமான அடித்தளமாக நம்ம மகிழ்வோர் மன்றத்தின் செயல்பாடுகள் நிறைய பண்ணுறாங்க. குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்கு, அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வழிகாட்டியாக அவங்க எதிர்காலத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மந்திர சொல் மூலமாக ஒரு பெரிய விருட்சமாக அவங்க வந்து வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டாக்கி தருவாங்க. அதனால தான் சொன்னேன், அது வந்து போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது அப்படின்னு சொல்லி. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா, பாசிட்டிவ் தாட்ஸ் ஆர் த விங்ஸ் டு சக்ஸஸ். ஸோ நம்ம சிந்தனை எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக அதை வந்து சிறகாக கொண்டு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி மூலமாக நம்ம வந்து வெற்றி பெறலாம், வெற்றி மகுடம் சூழலாம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே பண்ணுறதுனால இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம எண்ணங்களை செம்மையாக்கிறதுக்காகவும் நம்மளோட மன மகிழ்ச்சியோட நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுறதுக்காகவும்
களம் அமைத்து கொடுக்குற இந்த மகிழ்வோர் மன்றத்தின் செயல்பாடுகள் வருங்காலத்தில் மென்மேலும் சிறக்க அவர்கள் செயற்கரிய செயலை இந்த இளம் தலைமுறைக்கு கொடுக்கறது மூலமாக செய்கிறதுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையை வழங்கியிருக்காங்க. நேற்று வீட்டில் அழைப்புதல் கொடுக்க போகும்போது என்ன பேசணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கள்கிட்ட கேட்டதை விட அதிகமாக மகிழ்வோர் மன்றத்தை பாராட்டியிருக்காங்க. வந்திருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கான ஒரு அறிவுரை, ஒரு பேராசிரியை அப்படிங்கிறத நிரூபித்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நல்லா கைதட்டுங்க. என்னால் என்ன, வந்திருக்கின்றவர்களை பாராட்டும் விதமாக நம்ம பரிசு வழங்குவதுண்டு. புத்தகமாக முன்னிலை வைத்திருக்கின்ற அனிதா ஆசிரியை அவர்களுக்கு செல்வின் புத்தகம் வழங்கி தலைமை முனைவர் எஸ். பார்வதி அவர்களுக்கு மன்றக்காப்பாளர் சேர்மத்திரனுடைய தேவகி அவர்கள் மனைவி. சிறப்பு பேச்சாளர் அறிவுமலர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு மன்றக்காப்பாளர் சேர்மத்துறை அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். வழக்கம் போல் நம்ம குழந்தைங்களுடைய நிகழ்வு ஆரம்பமாகிறது. தமிழை வணங்கிய நுரையை தொடங்குகிறேன். தடுக்கி விழுந்தால் மட்டும் ஆ ஆ, சிரிக்கும் பொழுது மட்டும் ஈ ஈ, சூடுபட்டால் மட்டும் ஊ ஊ, அதட்டும் போது மட்டும் ஏ ஏ, ஐயத்தின் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓ, வக்கனையின் போது மட்டும் அவ், விக்கனையின் போது மட்டும் அக் என்ற தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்றுமொழியில் பேசும் தமிழர்களிடம் சொல், உன் மொழி தமிழ் என்று. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. நன்றி நன்றி. அருமை தம்பி. இன்பராசிகாவை தொடர்ந்து கார்த்தியாயினி. சுவையாய் தேனிலும் இனிமையாய் என் நாவல் தவழ்கின்ற என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அமிர்தாயனுக்கும் தமிழ் மொழி ஆதியில் தோன்றிய மூத்த மொழி, இன்மை குத்தும் இன்ப மொழி, ஈடிலா தொந்த மொழி, உவகையுத்தும் கவித மொழி, ஊரையுற்கும் மமத மொழி, என் பாரதி கச்சித்த மொழி, ஏற்ற மிகுந்த பிள்ளை மொழி, ஐயன் வல்லவன் வாய்மொழி, வந்தே குலம் என ஒலிக்கும் மொழி, ஓங்கி ஒலிக்கும் சமத்து மொழி, அவை காட்டிய இலக்கிய மொழி, அதே எனக்கு தாய்மொழி ஆம் தன்மொழி. உலகத்தில் 7 அதிசயங்கள் உள்ளது, ஆனால் எனக்கு ஒரே அதிசயம் என் தாய்மொழி தம்மொழி மொத்தமே என்று கூறிவிட்டு படுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களா? கணவன் சொன்னாரா, எங்கே பார்த்தாலும் நீயாவே தெரியற. அதுக்கு மனைவி கேட்டாங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதுக்கு கணவன் சொன்னானா, நான் ஜூவில் இருக்கேன். ஆசிரியரும் மாணவனும் பேசிக்கிட்டாங்களா? ஆசிரியர் கேட்டாரா, ஏன் நான் வகுப்புக்குள்ள நுழையும் போது மட்டும் சிரிக்கிறீங்க? அதுக்கு மாணவன் சொன்னானா, நீங்கள் தானே சார் துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொன்னீங்க. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களா? மனைவி கேட்டாங்களா, தினமும் உங்களுக்கு சமைச்சு போடுறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு கணவன் சொல்கிறாங்களா, நீ எங்களுக்கு தினமும் சமைச்சு போடுறேல, சீக்கிரத்திலே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஆசிரியரும் மாணவனும் பேசிக்கிட்டாங்களா? ஆசிரியர் சொன்னாராம், குரங்குல இருந்து தான் மனிதன் பிறந்தான்,
அதை பற்றி ஏதாச்சும் சொல்லு. அதுக்கு அதுக்கு மாணவன் சொன்னானா, நம்மளால் குரங்குக்கு கெட்ட பேர் சார். நன்றி வணக்கம். மயிலூர் மடத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக போங்க. ஜோக்கு நல்லா இருக்கு. பூமியை காப்பாற்றுங்கள், தயவு செய்து பூமியை காப்பாற்றுங்கள். பூமி பந்தை சாக்கடையாக்கி நிலவில் நீர் தேடுகிறான். செவ்வள நீர் பூமியை விட்டு செவ்வாய்க்கேன் ஓடுகிறான். பாலித்தீன் பையுக்குள் பூமி பந்தை புதைப்பதா? தாய்ப்பாலை கூட இன்று தயாரிக்க நினைப்பதா? விஞ்ஞானம் என்ற பெயரில் விஷத்தை அல்லவா விதைக்கிறாய்? கணிப்பொறியை கடவுளாக்கி மெய்ஞானம் அல்லவா இழக்கிறாய்? காடாய் கிடந்த பூமி இன்று கட்டடமாய் நிறைகிறது. காடாய் கிடந்த பூமி இன்று கட்டடமாய் நிறைகிறது. ஏனோ இன்று அதனால்தான் மனித ஆயுள் குறைகிறது. எழுத படிக்க கற்றுக்கொண்டு எல்லாம் படைத்த எம்மனிதா, எழுத்து மொழி எல்லாம் இழக்கும் எதிர்கால உலகம் இனிதா. பழமையை இழக்காமல் புதுமையை உருவாக்கு. வளமையே இயற்கைதான், அதை முதலில் வளமாக்கு. நன்றி. அருமை. சரஸ்வதி. அப்பாவுக்கு ஒரு கவிதை. அன்னை என்னை அன்று சுமந்தாள், அப்பா நீயோ அவளையும் சுமந்தாய். உன்னொரு விரல் பலத்தில் ஊர்வலம் வந்தேன், நின் பார்வை ஒன்றில் தவறுகள் கலைந்தேன். பள்ளிக்கு அனுப்பி அறிவை வளர்த்தாய், ஒற்றை சொல்லில் அனுபவம் உரைத்தாய். உன்னை விடவே உயர்ந்திட உழைத்தாய், நான் உயர்ந்த அன்றே தலையடை நிமிர்ந்தாய். பக்கமாய் வராடே பாசத்தை கொடுத்தாய், நாடகம் இல்ல அன்பையும் பொழிந்தாய். போகும் வரை பார்வையே உன்மொழி, போனடுப்பின் புரிந்தது நீ சகித்தாய் பலவழி. அன்னை நமக்கு தெய்வம் என்றாய், அடையும் கொடையாக அளித்தவன் நீ என்றோ. நன்றி. வணக்கம். என் பேர் புகழனுஸ்ரீ. நம்பிக்கை வாருங்கள், பிறரை பாராட்ட உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் வரை நீங்கள் பாராட்டப்படக்கூடிய இடத்துக்கு சென்று கொண்டே இருப்பீர்கள். இந்த உலகம் உங்களை சுற்றி பார்க்கும் வரை அல்ல, இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் வரை ஓட வேணும். சொல்ல குறித்து யாரும் மாற்றிக்கொள்வது இல்லை, கவனித்தவர்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். கவலை ஓட பின்னே பார்க்க வேணாம், நம்பிக்கை ஓட முன்னே பார்க்க வேண்டும். நீங்கள் கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல். நன்றி வணக்கம். நம்பிக்கையோடு. என் பேர் கவிஸ்கா. இல்லை என்ற சொல்லுக்குள் எத்தனை அர்த்தங்கள். பாசம் கொண்டால் பிரிவில்லை, கோபம் கொண்டால் உறவில்லை, பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை. விழிகள் இல்லை எனில் பார்வை இல்லை, வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை. விழுவது எல்லாம் வீழ்ச்சி இல்லை, முயற்சி இல்லை எனில் வெற்றி இல்லை. எட்ட முடியாதென்று எதுவும் இல்லை. நன்றி. ஜாய் சித்தேஷ். ஒருத்தன் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கிறானா, டேய் ஆட முடியாத ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்டா அப்படின்னு கேட்கிறான். அதில் அவன் சொல்கிறான், வேறு என்ன கோமா ஸ்டேஜ் தான். ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ட்டு போகுது. அப்போ அந்த மருத்துவர் என்ன பிரச்சனை அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, வயிறு வலிக்குதுன்னு அந்த பொண்ணு வந்து மருத்துவர்கிட்ட சொல்லியிருக்கு. அந்த மருத்துவர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு சொல்லுது, சாண்ட்விச்சும் பர்கரும். அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு, இது ஒன்று வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண, உண்மையை சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பும் பழைய சோறும். ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே வேகமாக ஒரு துணியை எடுத்துக்கிட்டு வாயில் நல்லா இருட்டமாக கட்டிக்கிடனான்.
என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏன்டா அப்படி கட்டிக்கிட்டேன்னு கேட்டானான். அதுக்கு அவன் சொல்கிறான், மருத்துவர் தான் சுகர் வரேன்னா வாயை தட்ட சொன்னார். அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், ஃபோனுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டான். அவனும் யோசிச்சுட்டு தெரியலன்னு சொல்லிட்டான். அதை அவன் சொல்கிறான், அப்படி மனுஷன் காலில் பேலன்ஸ் போச்சுன்னா நடத்த முடியாது, அதே ஃபோனில் பேலன்ஸ் போச்சுன்னா கால் பண்ண முடியாது. அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், எல்லா லெட்டர்ஸும் இருக்கிற ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டுட்டான். அவன் யோசிச்சுட்டு தெரியலன்னு சொல்லிட்டான். அதில் அவன் சொல்கிறான், வேற என்ன, தபால் பெட்டி தான். நன்றி. அண்ணானூறு புண்ணானூறு பத்து பாட்டு திருவிழாத்தற்பறை பணாத்தற்பறை மாத்தற்பறை முன்னை பார்த்து முதை கண்ணி நன்னை வாழை குடிந்து பார்த்து பத்தின பானை மனை பிறகடம் பணக்கி காக்க உங்கள் எத்து தடை பத்து பார்த்து எத்து தடை நானிதான் நான் கற்றுக்கேன். நான் அப்படி காயினாப்பட அணினே என்பது திருவினே மானி ஒரு பெண்வர் தீ கூட தீராத ஆசோக்கை பணமுனி நானோடு முடுமுனி கண்டு எனாடி கைநினை தமிழ் முன்னிட்டு முத்தமிழ் நிய நிஷே நாடகம் மூக்கடி மா பணவானை மூவரே சேர சொன்னர் பணியன் உச்சங்கோகள் வேநிலை கலை சங்கங்கள் உறவு முன்னிட்டு அக்கா முன்னிட்டு அம்மா முன்னிட்டு அப்பா முன்னிட்டு அண்ணா அக்கா தம்பி முன்னிட்டு அண்ணா அக்கா முன்னிட்டு தங்கை முன்னிட்டு நன்றி துடன் முன்னிட்டு விட வருகிறேன். பாய் நானா நாபுடா. அபூர்வாவுக்கு நல்லா கைதட்டுங்க. ஏன்னா இன்னும் பள்ளிக்கூடமே போகலை, இலக்கியத்தை சொல்லிக் கொடுத்தது வந்து அப்படியே சொல்கிறாங்க. சிறப்பு பேச்சாளர் பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமையான புத்தகம். அஸ்வந்த் கொஞ்சம் முன்னாடி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ஜே அஸ்வந்த். நான் சொல்லப்படுறது திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆடி பகல உடத்தே உனக்கு. ரெண்டாவது குறள், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. மூணாவது, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நாலாவது, தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆதாரே நாவினால் சுட்ட வடு. அஞ்சாவது, எப்படில் யார் யார் வயக்கேற்பினும் அப்படில் மேற்பதில் காண்பது அதீது. நன்றி. வெரி குட். இங்கே வா, முன்னாடி வா. காயத்ரி. மலை திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாயிற்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் இப்போ வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி பேச வந்துள்ளேன். எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை, எல்லா நேரமும் நல்லவர்கள் என்று நினைப்பதுதான் தவறாகும். அவமானமும் அனுபவமும் தன் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசானாவை. கற்றுக் கொடுக்கும் போதனையும் எந்த விலையுறந்த புத்தகமும் கொடுக்காது. முட்டாள் பழிவாங்க நினைப்பான்,
புத்திசாலி மன்னித்து விடுவான், அதி புத்திசாலி அந்த இடத்தை விட்டு விலகி விடுவான். நெருங்கிய நண்பர்களிடம் நம்பி சொன்ன வார்த்தையை மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கும்போது அவமானம் படுவது நம் நம்பிக்கை. நீ கற்றுக்கொண்டதை பிறரிடம் கற்றுக்கொடு, மற்றவரை பற்றி குறை பேசுவதிடம் பேசாதே. நன்றி. அருணாஜோதி. அருணாஜோதியை தொடர்ந்து சிவசக்தி. நான் இன்று அன்பை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும் 2 நிகழ்வுகளை கூற வந்துள்ளேன். 5 வயது சிறுவன் ஒரு நாள் தன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, வாழ்வின் ரகசியம் என்ன? அதற்கு அம்மா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். அன்று அவன் பள்ளிக்கு சென்றபோது அவர் ஆசிரியை கேட்டார் மாணவர்களிடம், நீங்கள் வளர்ந்தவுடன் என்னாக போகிறீர்கள்? ஒரு பையன் டாக்டர் என்றான், இன்னொரு பையன் இன்ஜினியர் என்றான். விதவிதமான பதில்கள், விதவிதமான விருப்பங்கள் தொனித்தன. ஆனால் அந்த சிறுவன் மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் என்றான். அதற்கு ஆசிரியை கோபமாக, உனக்கு கேள்வி புரியவில்லை என்றார். அதற்கு சிறுவன், டீச்சர், உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை என்றார். வாழ்க்கையின் அழகு என்பது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதில் இல்லை, மற்றவர்களை நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆக்குகிறீர்கள் என்பதிலே இருக்கிறது. மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பதை நினைப்பதை விட்டுவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி என்கிற விதையை தூவிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தி கேட்டது, நான் உன்னை விட பலசாலியாக இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு பூட்டை கூட சுலபமாக திறக்க முடியவில்லை, ஆனால் நீ சுலபமாக திறந்து விடுகிறாய், அது எப்படி? அதற்கு சாவி சொன்னது, நீ என்னை விட பலசாலியாக இருக்கிறாய், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ பூட்டை திறக்க நீ அதன் தலையை அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றது. இந்த உலகில் அன்பை விட பெரியது எதுவும் இல்லை. நன்றி. சிவசக்தியை தொடர்ந்து ராஜமீரா. போக்குவரத்து வசதிகளோ செல்போன் வசதிகளோ இல்லாத காலத்தில் தான் நினைத்த நாடுகளுக்கு தனியே சென்று வந்தாள் அவ்வை. ஆனால் இன்று பக்கத்து வீட்டிற்கு கூட பெண் குழந்தைகளை விளையாட அனுப்ப முடியாத சூழலில் இருக்கிறோம். காரணம், அவர்களுக்கு எதிராக நடக்கும் பாலின வன்கொடுமைதான். அன்று ஆண்கள் தன் காதலை ஏற்க மறுத்த பெண்களை ஆசிட் வீசி அழிக்கவும் இல்லை, ஆபாச பணம் எடுத்து மிரட்டவும் இல்லை. ஆனால் இன்று கள்ளிப்பாலில் தப்பித்த பெண் குழந்தைகள் எல்லாம் திணறுகின்றது. கல்வர்களின் காமத்து பாலில் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றால் இப்பெண்கள் எத்தவம் புரிந்தினரோ. மணிப்பூர் பாஞ்சாலியும் பாண்டிச்சேரி சிறுமியும் வரம் வாங்கி வந்த என் தேகம் வாய்க்காலில் போகிறதே என்று பாண்டிச்சேரி சிறுமி அழுவது என் காதில் கேட்கிறது. இந்தியாவே கொந்தளிக்கிறது. கொல்கத்தாவில் நடந்த கொடூரத்தால் அந்த கொடியவர்கள் மிருகத்திற்கும் ஒப்பாக கூறுவர். ஆனால் எந்த ஒரு மிருகமும் தன் இன குட்டிகளிடம் தன் இச்சையை தீர்த்து கொள்வது இல்லை. அன்று உடன்கட்டை ஏற்றி சிதைக்கப்பட்டார்கள், ஆனால் இன்று உயிர் உள்ளவரே சிதைக்கப்படுகிறார்கள். பெண்கள், பெண்ணே பொறுத்தது போதும், பொங்கி எழு, இல்லை என்றால் இனி பிறக்கும் பெண் குழந்தைகள் எல்லாம் கதறி கதறி கேட்கும் கள்ளிப்பால் கொடு என்று பெண் பிள்ளைகளுக்கு இனி வீட்டிலேயே உடை கட்டுப்பாடும் கலாச்சார கல்வியும் வழங்க வேண்டும். இக்குற்றம் பெரிதும் நடக்க காரணம் ஒரு ஆண் பிள்ளையை சரியாக வளர்க்காத பெற்றோரும் சமூகமும் தான். போவது அம்மன் கோவில், ஆனால் வேண்டுவது ஆண் குழந்தை என்று இல்லாமல் ஒவ்வொரு தாயும் தன் மகனை நற்பண்பு உடையவனாகவும் பெண்களை மதிப்பவனாகவும் வளர்க்க வேண்டும். இனி வரும் தலைமுறைகளாவது பெண்களை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வழி செய்வோம். நன்றி. பார்வதி. ராஜமீரா 140 திருக்குறளை வரிசையாக சொல்லுவாப்புல. 14 அதிகாரம் முதல்ல ஆரம்பித்து விட்டா சொல்லுவாள். ஏன்னா நம்ம தமிழ் பேராசிரியை சிறப்பு பேச்சாளர் வந்திருக்காரு, அவங்களே சொல்கிறாங்க, கேட்பாங்க. எந்த அதிகாரத்தில் இருந்து எந்த குரல்னாலும் கேட்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புண்களில் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்பை செயல்.
மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நம்மக்கள் பேரு. பெண்ணின் பெருதக்க யாவுல கற்பே என்னும் திண்மை உண்டாக பெறின். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும்பால் எல்லாம் செயல். அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நீங்களே பரிசு வழங்கியிருங்க. நன்றி. நன்றி. ஹரிதா மதுமிதா நீங்கள் ஹரிதா மதுமிதா. ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள் என சிறப்பு நம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது. குலமும் கூட்டும் மணப்பது ஏன், குருதி மிகவும் கொட்டுவது ஏன்? குலமும் கூட்டும் மணப்பது ஏன், குருதி மிகவும் கொட்டுவது ஏன்? பெருங்காயத்தால். ஆடை நெய்வது எதனால், அறிவை வளர்ப்பது எதனால்? ஆடை நெய்வது எதனால், அறிவை வளர்ப்பது எதனால்? நூலால். மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே, மன்னர் பலரும் போரிட்டு எங்கே? மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே, மன்னர் பலரும் போரிட்டது எங்கே? போரில். கதிரவன் மறையும் நேரம் ஏது, கழுத்தில் அழகாய் சூடுவது ஏது? மிக நன்றி. அடுத்த தடவை நீ கேட்குறதுக்கு யாரும் பதில் சொல்லாத அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். அருணா மேடம், நீங்கள் பரிசு வழங்கப்படி கேட்டு. சத்யரூபிணி. நன்றி, வணக்கம். அடுத்து வர சொல்லுங்க. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். கணவன் சொல்கிறாங்க, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சமைக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு. இப்போ பாரு, ரசத்தில் உப்பும் இல்லை புளியும் இல்லை. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிடும்போது ஃபோன் பார்க்காதீங்கன்னு. நீங்கள் ஊற்றி சாப்பிட்றது ரசம் கிடையாது, பக்கத்தில் வச்சுருந்த தண்ணி. ஆசிரியரும் மாணவனும் பேசிக்கிட்டாங்களாம். ஆசிரியர் கேட்காங்க, ஏண்டா யாராச்சும் பறக்கும் தட்டை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு மாணவன் சொல்கிறான், நான் பார்த்துருக்கேன் சார். அதுக்கு ஆசிரியர் கேட்காங்க, எங்கடா? அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும்போது தட்டு பறக்கும் சார். அடுத்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தன் கேட்கான், கஷ்டமான வேலையாக இருந்தால் ஒருத்தர் சொல்கிறான், கஷ்டமான வேலையாக இருந்தால் செய்யாதன்னு சொன்னதுக்கு என் மனைவி என்கிட்ட சண்டைக்கு வாரா. அதுக்கு ரெண்டாவதுத்தன் கேட்கான், அப்படி என்னடா சொன்னேன்? அதுக்கு அவன் சொல்கிறான், மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான், விடாதன்னு சொன்னேன், அதுக்கு அடிக்கா. நன்றி. தத்துவம். பிறப்பு ஒரு முறை, பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. பிறகு எதற்கு கோபம் என்னும் வன்முறை? விட்டு கொடுங்கள், வென்றுவிடலாம் அன்பானவர்களை. நன்றி. பார்வதி மேடம் சிறப்பு சொல்ல முடியும்.